பிரேஸ் த லார்ட். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி ஆண்டவருக்குள்ளே விசுவாசிக்கிறேன். எல்லாருக்கும் இன்றைய காலை வேளையில் என் அன்பின் வாழ்த்துக்கள். குறிப்பாக பிறந்த நாள், திருமண நாள் காணுகிற ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்னைக்கு சிந்தித்து தியானிப்பதற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வார்த்தை, உன் கண் நம்ப முடியாத ஆச்சரியமான காரியம் நடக்க போகிறது. ஆம் பிரியமானவர்களே, உங்கள் கண்களால் நம்ப முடியாத ஆச்சரியமான காரியங்கள் இன்று நடக்க போகிறது. நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியங்கள் தடைப்பட்டு போய் இது நடக்காது அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சி மனசளவில் சோர்ந்து போய் இருக்கிற உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்கிற வார்த்தை, இன்னைக்கு உங்கள் கண்கள் கண்டு நம்ப முடியாத ஆச்சரியத்தை காண போகிறீங்க. அது எப்படி இருக்குமா? அந்த ஆச்சரியம் நம்ப முடியாத அளவு இருக்குமா? இப்போ நம்ம லூக்காயில் எடுத்து லூக்கா 5ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை எடுத்து நம்ம வாசிக்கும்போது, அதனாலே எல்லாரும் ஆச்சரியப்பட்டு தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அல்லாமலும் அவர்கள் பயம் நிறைந்தவர்களாகி ஆச்சரியமான காரியங்களை இன்று கண்டோம் என்றார்கள். லாஸ்டில் உள்ள சென்டென்ஸில் பாருங்கள், அதிசயமான காரியங்களை இன்று கண்டோம் என்றார்கள். யாரும் நம்ப முடியாத அதிசயமான காரியங்களை இன்று கண்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் அதிசயமான காரியங்களை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறாரு. நம்ம வாழ்க்கையில் இது நடக்காது, நமக்கு இது முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிட்டு இருப்போம். நம்ம வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்காது அப்படின்னு சொல்லி. ஆனால் அந்த நடக்காதுன்னு நம்ம சொன்ன காரியங்கள் வர அதிசயமான முறையில் நடத்தி தர கர்த்தரால் மட்டும்தான் முடியும். பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் இப்படி உங்களுக்கு அதிசயமான காரியங்கள் நடக்கணுமா? உங்கள் கண் அதை காணணுமா? அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம வாழ்க்கையில் அதிசயம் நடக்கணும்னா நம்ம பண்ணக்கூடிய விண்ணப்பத்தை ஆண்டவர் கேட்கணும். ஆமீன், ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் நம்ம பண்ணக்கூடிய விண்ணப்பத்தை ஆண்டவர் கேட்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்? நம்ம பரிசுத்தமாக வாழணும். இப்போது நம்ம எசேக்கியா ராஜாவை நம்ம யோசித்து பாருங்க. அவர் அதை படுத்த வியாதியினால் கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது அந்த எசேக்கியா ராஜா அவருடைய தலையை அந்த சைடு சாய்த்து கொண்டு ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினார். யாரை நோக்கி? ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினார். அந்த விண்ணப்பத்தில் ஆண்டவர்கிட்ட இந்த எசேக்கியா ராஜா என்ன சொன்னார்னா, நான் உங்களுக்கு உண்மை உள்ளவனாக இருந்தேன்னு சொல்கிறாரு. நம்ம வாழ்க்கையில் நம்ம ஆண்டவர்கிட்ட அப்படி சொல்ல முடியுமா? நான் உங்களுக்கு உண்மை உள்ளவனாக நான் இருந்தேன் அப்படின்னு சொல்லி. ஆனால் எசேக்கியா ராஜா சொன்னார். ஏன்னா அவர் ஆண்டவருக்கு உண்மையாக இருந்தார். ஆண்டவர் பார்வையில் எல்லாமே அவர் பரிசுத்தமாக தான் வாழ்ந்துட்டு இருந்தார். நம்ம வாழ்க்கையில் நம்ம வாழ்க்கையில் ஒரு அதிசயம் கிடைக்காதா அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். கண்டிப்பாக ஆண்டவர் செய்வார். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம இப்படி எசேக்கியா ராஜா ஆண்டவர்கிட்ட நான் உங்களுக்கு உண்மையாக இருந்தேன் ஏசப்பா அப்படின்னு சொல்லி கண்ணீர் விட்டு கதறி அழுதார் அல்லவா? அதே போல் நம்ம ஆண்டவர் சமூகத்தில் நான் உங்களுக்கு உண்மையாக இருந்தேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? சற்று யோசிக்கணும். கணவனுக்கு மனைவி உண்மையாக இருக்குமா? மனைவி கணவனுக்கு உண்மையாக இருக்காங்களா? எல்லா காரியங்களும் நம்ம கணவன்கிட்ட ஷேர் பண்ணுறோமா? மனைவியானவள் எல்லா காரியங்களும் கணவன்கிட்ட சொல்கிறோமா? கணவன் அதே மாதிரி மனைவிக்கு உண்மையாக இருக்காங்களா? யோசித்து பாருங்க. நம்ம எல்லாத்தையும் நான் சொல்லலை, குடும்பத்தில் இருக்கிற கணவன் மனைவிக்குள்ளேயே உண்மையாக சில இடத்துல இருக்கிறது இல்லை.
ஆண்டவர்கிட்ட எசேக்கியா ராஜா நான் உங்களுக்கு உண்மையாக இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் பண்ணின விண்ணப்பத்தை ஆண்டவர் கேட்குறாரு. அவருடைய வாழ்க்கையில் அதிசயத்தை செய்கிறாரு. அப்படித்தானே? அதே போல் தானியேலை எடுத்து பாருங்க. தானியேல் நல்லா ஆண்டவரை நோக்கி ப்ரேயர் பண்ணுவான். ஆண்டவர் தானியேலே சொல்கிறாரு, எனக்கு உண்மையும் உத்தமமாக இருந்தவன் சொல்கிறாரு. ஆண்டவர் சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு தானியேலுக்கு. அப்போது அந்த தானியேல் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்ட பிறகும், அந்த சிங்க கெபியில் அடைச்ச பிறகும் அந்த சிங்கம் சாப்பிடலை. பசியோடு இருந்த அந்த சிங்கம் தானியேலை சாப்பிடாத அளவு ஆண்டவர் தானியேல் என்ன செய்தார்? பாதுகாத்தார். ஏன்னா தானியேல் ஆண்டவருக்கு உண்மையாக இருந்தான். ஆண்டவருக்கு உண்மையாக தானியேல் இருந்ததுனால சிறைச்சாலை கைதியாக இருக்கப்பட்ட தானியேலுக்கு ஒரு பெரிய பொறுப்பு கொடுக்கப்பட்டது. இது ஆச்சரியமான காரியம். அப்படித்தானே? அப்போது அந்த பொறுப்பை, அதாவது தானியேலின் வளர்ச்சியை பிடிக்காத சில சத்துருக்கள் என்ன பண்ணாங்கன்னா, எப்படியாவது இவன் மேலே ஒரு குற்றத்தை சாட்டணும் அப்படின்னு சொல்லி குற்றம் கண்டுபிடிக்க தேடி அலையிறாங்க. ஆனால் அவங்களால குற்றம் கண்டுபிடிக்க முடியலை. ஏன்னா தானியேல் உண்மையாக இருந்தான் எல்லா காரியங்களிலும். அவருடைய பொறுப்பு காரியங்களில் செய்ய வேண்டிய காரியங்களை கரெக்டாக செய்துட்டு இருந்தான். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் நமக்கு நீ தந்த பொறுப்பில் நம்ம உண்மையாக இருக்கிறோமா? நமக்கு இந்த உலகத்தில் தந்திருக்கிற ஒரு தொழில் தந்திருப்பார் ஆண்டவர். அந்த தொழிலில் நம்ம உண்மையாக இருக்கிறோமா? உடனில் நம்ம மேலாளராக இருந்தால் அந்த தொழிலில் எந்த ஒரு லஞ்சமும் வாங்காமல் நம்ம இருக்கிறோமா? எந்த ஒரு குற்றமும் செய்யாமல் இருக்கிறோமா? சிந்தித்து பாருங்க. நம்ம தொழிலில் உண்மையாக இருக்கணும், ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கணும், அதே போல் நம்ம குடும்பத்துக்கு உண்மையாக இருக்கணும். இப்படியெல்லாம் நம்ம உண்மையாக இருக்கும்போது ஆண்டவர் நம்ம கண் காணும்படியாக பெரிய அதிசயமான காரியங்களை இன்றைய நாளில் செய்வார். இப்போ உடனே யோசிக்கலாம், இந்த வீடியோ பார்த்துட்ருக்கவங்க, நாங்கள் அப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறோம், ஆனால் முடியலை, எங்களால் முடியலை. அப்போ எங்களுக்கு ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்ய மாட்டாரா? எங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை ஆண்டவர் செய்ய மாட்டாரா அப்படின்னு சொல்லி நீங்கள் இப்போ யோசிச்சுட்டு இருக்கலாம். கண்டிப்பாக ஆண்டவர் செய்வாருங்க. ஏன்னா அந்த உலகத்தில் பிறந்திருக்கிற நம்ம பாவத்திலே பிறந்து பாவத்திலே வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நம்ம செய்யக்கூடாது, சில தவறுகள் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறோம். ஆனால் தெரியாமல் சின்ன சின்ன தவறுகளை செய்துடுறோம். இன்றைக்கி ஆண்டவர் விரும்புகிறது என்னென்னா, இப்படிப்பட்ட பாவங்கள்லேருந்து நம்ம மனம் திரும்பணும், நம்ம ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் விரும்புகிறாரு. உலக பிரகாரமான மனிதனுக்கு சில காரியங்களில் நம்ம உண்மையாக இருப்போம். அந்த மனிதன்களுக்கு நம்ம செய்கிற காரியங்கள் பிடிக்கலாம். ஆனால் சில காரியங்கள் ஆண்டவர் பார்வைக்கு அது பிடிக்காமல் இருக்குது, அருவருப்பாக இருக்குது. இன்றைக்கி சில காரியங்கள்லேருந்து நம்ம மனம் திரும்பணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறாரு. சில பாவங்கள்லேருந்து மனம் திரும்பணும்னு சொல்லி விரும்புகிறாரு. அப்படி நம்ம ஆண்டவர் சமூகத்தில் நம்ம செய்த பாவங்களை அறிக்கையிட்டு அதிலேருந்து நம்ம வெளியே வரும்போது கண்டிப்பாக நம்ம கண்கள் காணும் முன் படியாக நம்ம வாழ்க்கையில் நடக்காது, நிறைவேறாது, இனி அவ்வளோந்தான் அப்படின்னு சொல்லி நினச்சி புலம்பிட்டு இருந்த அந்த காரியத்தில் அதிசயமான ஒரு பெரிய அற்புதத்தை ஆண்டவர் செய்ய வல்லவராக இருக்கிறாரு. இன்றைய நாளில் செய்வார். அதாவது நம்ம செய்கிற பாவங்கள்லேருந்து மனம் திரும்பும்போது. இப்போது பைபிளில் பார்த்திங்கன்னா மோசே ஆண்டவருக்கு பிரியமான ஒரு பக்தன்னே சொல்லலாம். இப்போ இந்த மோசையை ஆண்டவர் என்ன பண்ணுறாருனா, அழகாக ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு. என்ன சர்டிஃபிகேட்னா, எனக்கு உண்மையாக இருந்தவன் அப்படின்னு சொல்கிறாரு. உண்மையும் உத்தமமாக இருந்தான் அப்படின்னு சொல்லி. அதனால மோசைக்கு ஆண்டவர் முகமுகமாக அவருடைய சாயலை ஆண்டவர் என்ன செய்கிறாரு, மோசைக்கு காண்பிக்கிறாரு. ஏன்னா மோசே ஆண்டவர் பார்வைக்கு உண்மையாக இருந்தான். சில காரியங்களில் நம்ம மனிதன் பார்வைக்கு உண்மையாக இருந்தது மாதிரி தோணும், ஆனால் அது ஆண்டவர் பார்வைக்கு பிரியமா அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கணும். நம்ம சில காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம், ஆனால் ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமா அப்படின்னு சொல்லி யோசிக்கணும். நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சின்ன சின்ன
பாவத்திலிருந்து நம்ம வெளியே வரும்போது கண்டிப்பாக ஆண்டவர் உங்கள் கண்கள் காணும்படியாக உள்ள பெரிய ஆச்சரியமான அதிசயமான நிகழ்வுகளை இன்ற நாளில் உங்களுக்கு செய்ய வல்லவராக இருக்கிறாரு. இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற ஒரு மகளை ஆண்டவர் கண்முன்னே காண்பிக்கிறாரு. வாழ்க்கையில் எத்தனையோ கஷ்டங்கள் எத்தனையோ நஷ்டங்கள் எல்லாம் தாண்டி வந்துட்டேன். ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் திருமண காரியங்கள், அதாவது திருமண நாட்கள் நெருங்கி கொண்டிருக்கு. ஆனால் அந்த திருமண காரியத்தை செய்ய அவங்க கையில் காசு இல்லாத நிலமையில், ஐயோ நான் இன்னும் இவ்வளோ நாள் தானே இருக்குது, நான் எப்படி இந்த காரியத்தை நான் செய்வேன் அப்படின்னு சொல்லி கண் கலங்கி போய் பயந்து போய் கலக்கமுற்று வேதனையோடு இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. உங்ககிட்ட ஆண்டவர் சொல்கிறது என்னென்னா, உங்கள் திருமண காரியங்களை கண்டிப்பாக ஆண்டவர் நிறைவேற்றுவார். அந்த திருமண காரியங்களுக்கு தேவையான பண உதவியை ஆண்டவர் கண்டிப்பாக ஒரு நபர் மூலம் உங்களுக்கு செய்ய போகிறாரு. கலங்காதீங்க, கண்டிப்பாக உங்கள் திருமண காரியம் அழகாக ஆண்டவர் சித்தத்தின்படி நடக்கும். இதை குறித்து நீங்கள் கவலைப்படவே வேண்டாம். ஆண்டவர் எதை எந்த நேரத்தில் எப்படி செய்யணுமோ அதை அந்தந்த நேரத்தில் கரெக்டாக உங்கள் வாழ்க்கையில் செய்வார். நீங்கள் ஆண்டவருக்கு உண்மையாக இருந்தால் போதும். ஆண்டவர்கிட்ட நீங்கள் நன்றி சொல்லுங்கள். ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். ஏதாவது ஒரு சின்ன பாவம் செய்துட்டு நம்ம பாவம் செய்துட்டேன் ஏசப்பா அப்படின்னு சொல்லி நம்ம உணர்ந்து அவர்கிட்ட அறிக்கை இடும்போதே நம்ம அந்த பாவத்திலேருந்து வெளியே வந்துடும். ஆண்டவர் சமூகத்தில் பரிசுத்தமாக்கப்படுறோம். திருப்பி அந்த பாவத்தை நம்ம செய்யக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறாரு. கண்டிப்பாக நம்ம அந்த பாவத்திலேருந்து நம்ம மனம் திரும்பும்போது நமக்கு நம்ம கண்களால் காண முடியாத அளவு ஒரு பெரிய அதிசயத்தை அவர் செய்ய வல்லவராக இருக்கிறாரு. அது போலவே உங்கள் சொந்த வாழ்க்கையான பிள்ளைங்க படிப்பு காரியங்கள்னாலும் சரி, இல்லைன்னா ஏதாவது ஒரு காரியங்களில் உங்களுக்கு உதவி வேணும்னா நம்ம என்ன பண்ணுறோன்னா மனிதன்கிட்ட போய் கேட்குறோம். அவங்க செய்வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய நம்பிக்கை அவங்க மேலே வைக்கிறோம். ஆனால் அந்த நம்பிக்கை நிமித்தமாக அவங்க எப்படியும் செய்திருவாங்கன்னு சொல்லி நம்ம விசுவாசத்தோடு, அதாவது மனிதர் மீது விசுவாசத்தோடு காத்துட்ருக்குறோம். ஆனால் அவங்க செய்ய முடியாத சிட்டிசன் வரும்போது அவங்க என்ன செய்வாங்க, செய்ய முடியாமல் விலகி போவாங்க. ஆனால் ஆண்டவர் அப்படியல்ல. நீங்கள் எதிர்பார்க்கும் போது ஆண்டவர் கண்டிப்பாக உங்கள் தேவைகளை நிறைவேற்றுவார். படிப்பு காரியனாலும் சரி, ஏதாவது ஒரு காரியங்களுக்கு உங்களுக்கு தேவையான உதவிகளை ஆண்டவர் செய்ய வல்லவராக இருக்கிறாரு. அதுக்கு என்ன ஆச்சரியணும், நீங்கள் ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கணும், மனிதனுக்கு அல்ல, ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கணும். இப்படி உண்மையாக இருக்கும்போது நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் நியமித்த நேரத்தில் வாழ்க்கையில் எல்லாமே நன்மையாகவே நடக்கும். நான் நெடுங்காலமாக தொழில் விஷயத்துக்காக ப்ரேயர் பண்ணிகிட்ருக்கிறேன். ஏசப்பா, என்னுடைய வாழ்க்கையில் நான் எதிர்பார்த்த வேலை எனக்கு கிடைக்குமா? எத்தனை வருடங்களோ நான் காத்து கொண்டு இருக்கிறேன், எனக்கு ஒரு அற்புதம் செய்ய மாட்டாரா அப்படின்னு சொல்லி கவலையோடு அந்த வீடியோ பார்த்துட்ருக்கிற ஒரு மகனை ஆண்டவர் கண் முன்னே காண்பிக்கிறாரு. நீங்கள் ஒவ்வொரு கம்பெனியாக ஏறி இறங்கி லாஸ்ட்டில் ஓஞ்சி போய் சோர்ந்து போய் இந்த வீடியோவை நீங்கள் கேட்டுட்ருக்கிறீங்க. உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் கண்டிப்பாக ஒரு நல்ல கம்பெனியில் அவர் குறித்த இடத்துல கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல வேலையை தர போகிறாரு. அதை கண்டு உங்கள் கண்கள் ஆச்சரியத்தில் கண்ணீர் மல்க ஆண்டவருக்கு நீங்கள் நன்றி சொல்ல போகிறீங்க. உங்கள் வாழ்க்கையில் எல்லாரும் இவன் எதுக்குமே பிரயோஜனம் இல்லை, இவன் எதுக்குமே ஒன்றுக்குமே லாக்கி இல்லை அப்படின்னு சொல்லி உங்களை உதாசீனப்படுத்தி உங்கள் மனசை காயப்படுத்தி ஜஸ்ட் ஒரு வேலை இல்லாத காரணத்தினால உங்கள் குடும்பமே உங்களை ஒதுக்கி வச்சிருக்கு. ஏன்னா உங்கள் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றங்கிறது இல்லை. வறுமை, கடன் பாரம், இப்படி தான் உங்கள் வாழ்க்கை ஓடிட்டுருக்கு. அதனால் இந்த பண வசதிக்கு முக்கியத்துவம் கொடுக்குற அந்த மனிதர்கள் உங்ககிட்ட அந்த பணமோ வசதியோ இல்லைன்ன உடனே உங்களை ஒதுக்கி ஓரங்கட்டி வச்சுருக்காங்க. அதுக்காக நீங்கள்
கவலைப்படாதீங்க. உங்களுக்கு ஆண்டவர் நல்ல ஒரு தொழிலை வச்சு அதில் நீங்கள் முன்னேற்றம் அடைய ஆண்டவர் இன்றைய நாளில் கிருபை பாராட்டுறாரு. நீங்கள் விசுவாசிக்கணும். ஆண்டவர் இந்த வசனம் எனக்கு தான் தந்திருக்கிறாரு, என் கண்கள் கண்டிப்பாக ஆச்சரியத்தை காணும், என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் என்னை உயர்த்துவார் அப்படின்னு சொல்லி நம்ம உண்மையாக மனதார விசுவாசிக்கும் போது அவர் சித்தத்தின்படி நம்ம அவருக்கு ஒப்பு கொடுக்கும்போது கண்டிப்பாக அவர் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு உயர்வை கட்டளையிட்டு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நமக்கு தர வல்லவராக இருக்கிறாரு. நம்ம வாழ்க்கையில் நம்மளை சுற்றி இருக்கிற அந்த தடைகள் மாறி நம்ம கண்கள் ஆச்சரியமான அதிசயத்தை காணணும். அதுக்கு நம்ம இப்போ ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணலாமா? அன்பின் பரலோக தந்தையே, அப்பா, இந்த அருமையான வேலைக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, இப்பொழுதும் என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு மக்களையும் கண்ணோக்கி பார்க்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன்ப்பா. எத்தனையோ காரியங்களுக்காக அப்பா நாட்கணக்கில் வருஷக்கணக்கில் ப்ரேயர் பண்ணி அது நடக்காத பட்சத்தில் சோர்ந்து போய் கண்ணீரோட வேதனையோட எனக்குடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்ய மாட்டாரா, என் மனக்கவலையை மாற்ற மாட்டாரா, என் தேவைகளை நிறைவேற்ற மாட்டாரா அப்படின்னு சொல்லி கண்ணீரோடு ஜெபிக்கிற ஒவ்வொரு மக்களையும் கண்ணோக்கி பார்க்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ராஜா. மனசில் பாருங்கள் ஆண்டவரே, வேதனைகள் ஆண்டவரே, வெளியே பார்க்குறதுக்கு சிரிச்சிட்டு இருக்காங்கப்பா, ஆனால் உள்ள அப்பா மன காயங்களால் குமரி ராத்திரி வேளையில் அழுதுட்டு இருக்கிற ஒரு மகளை ஆண்டவர் கண் முன்னே காண்பிக்கிறாரு. அப்பா, நான் எத்தனையோ மனிதர்களை நம்பி நான் இன்னைக்கு ஏமாற்றப்பட்ட நிலைமையில் இருக்கிறேனே, இன்றைக்கி நான் உங்களை நம்புகிற ஆண்டவரே, உங்களை விசுவாசிக்கிற ஆண்டவரே, என் பாவங்களை எல்லாம் மன்னிச்சு உங்களுக்கு உண்மையானவளாக மாற்றுங்க அப்படின்னு சொல்லி கதறுகிற ஒரு மகளை ஆண்டவர் கண் முன்னே காண்பிக்கிறாரு. இப்போ அவருடைய பாவங்களை ஆண்டவர் மன்னிக்கிறாரு. அவருடைய கல்வாரி சிலுவையின் இரத்தத்தால் அவங்கள கழுவி சுத்திகரிக்கிறாரு. அவருடைய செல்ல பிள்ளையாக மாற்றுறாரு. அவங்க வாழ்க்கையில் இருக்கிற பண கஷ்டங்கள், விரத்திகள், சோர்வுகள் நீங்கி ஆண்டவர் அவங்க கண் காணும்படியாக, அவங்க கண்ணை கண்டு ஆச்சரியப்படும்படியாக இன்னைக்கு அந்த மகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. அப்பா, நீங்கள் அற்புதம் செய்து கொண்டிருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. விண்ணப்பத்தை கேட்பதற்காக நன்றி அப்பா. கண்ணீரை கண்டு கொண்டிருப்பதற்காக நன்றி. ஒவ்வொருவருடைய பாவங்களை மாற்றுவதற்காக நன்றி. அவருடைய வல்லமையின் கரம் இப்போ உங்கள் மேலே தொட்டு கொண்டிருக்கு அப்பா. நீர் அற்புதம் செய்வதற்காக நன்றி ஆண்டவரே. உடம்பில் இருக்கிற வலியானாலும் சரி, மன வலியானாலும் சரி அப்பா, நீங்கள் இன்றைக்கி எடுத்து கொண்டிருப்பதற்காக நன்றி, எடுத்து போடுவதற்காக நன்றி. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அப்பா நீங்கள் அற்புதத்தையும் அடையாளத்தையும் செய்ய போவதற்காக நன்றி. முற்றிலுமாக தாழ்த்தி உம்முடைய கரத்தில் ஒவ்வொருவரையும் ஒப்படைக்கிறேன். நீங்கள் பொறுப்படுத்தி வழி நடத்தி செல்லுங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபங்கேளும் அன்பு நிறைந்த பரம தந்தையே, ஆமீன் ஆமீன். கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்டிருக்கிறாரு. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நம்ப முடியாத அதிசயமான காரியங்களை உங்கள் கண்கள் காணும்படி செய்வாரே. கர்த்தர் தாமே இவ்வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன் ஆமீன். ஹல்லேலூயா.